சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸ் சாலைக்கு அருகில் அமைந்துள்ளது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை. இங்கு கோவை மாவட்டம் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான நோயாளிகளும் சிகிச்சைக்காக வந்து செல்வது வழக்கம். அதிலும் பலர் உள் நோயாளிகளாக இங்கேயே தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் 21ஆம் தேதி அரங்கேறிய ஒரு சம்பவம்தான் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாப்பநாயக்கன் பாளையம் ஆயுதப்படை போலீஸ் குடியிருப்பைச் சேர்ந்தவர் செந்தில்குமார், இவரது மனைவி செல்வி. இவர்கள் இருவரும் தங்களுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வரும் நிலையில் செல்வியின் தாயாருக்கு கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் செல்வியின் தாயார் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு ஐசியு வார்டில் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருந்தவர் 21ஆம் தேதியன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதை கேட்டு மனமுடைந்த செல்வியும் அவரது உறவினர்களும் தாயாரின் உடலை வீட்டுக்கு எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது செல்வியின் தாயார் கழுத்தில் கிடந்த தங்க காசுடன் கூடிய தாலிச்சங்கிலி மாயமாகியிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் காணாமல் போன தங்கச் சங்கிலியை ஐசியு வார்டு முழுவதும் தேடியுள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் கிடைக்காததால் இதுகுறித்து மருத்துவமனை ஊழியர்களிடம் கேட்டுள்ளனர். அவர்கள் தங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறியதால் தன்னுடைய தாயின் தங்கச்சங்கிலி மாயமானது குறித்து செல்வி ரேஸ்கோர்ஸ் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் நடவடிக்கையை துரிதப்படுத்திய போலீசார் ஐசியு வார்டில் உள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகள் மூலம் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது அதே மருத்துவமனையில் பணிபுரியும் குமாரபாளையம் அமுல் நகரைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் வந்தது. அவரிடம் துருவி மேற்கொண்ட விசாரணையில் தங்கச் சங்கிலியை ராஜசேகர் தான் திருடினார் என்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து ராஜசேகரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.